மத்தியானம் பிரியாணி போடுவாங்க. முன்னாடி கிடையாது, இப்போ அதை போட்டு எல்லா சர்ச்சிலையுமே பழக்கம் பண்ணிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம்னா சர்ச்சில் பிரியாணி சாப்பாடு. இதை என்ன பண்ணுறாங்கன்னா, அது அந்த சர்ச் பாஸ்டரோ மற்றவங்களோ அதுக்கு 10 காசு கூட செலவு. இன்னைக்கு 100 பேர் இருக்கிறியா, 100 பேர் வாரம் 150 பேருக்கு பிரியாணி செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீ 5 பேரை 10 பேரை சேர்ந்துப்போம். அந்த செலவினம் நீ தான் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் அப்படி சொல்லிடுவார். இவங்க எப்படி தெரியுமா, போட்டி போடுவாங்க. 5 பேர் 10 பேர் கிடையாது பாஸ்டர், அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாமத்திரம் செய்கிறோம்மா. எப்படி அங்க நாமத்திரம் செய்கிறோம் பாஸ்டர் அப்படிமா. எத்தனை பேர் அப்படி வாரீங்க, லிஸ்ட் எடுத்துருவாங்க. இந்த வாரம் நீங்க செய்யுங்க, இந்த வாரம் நீங்க செய்யுங்க. செய்ய முடியாதவங்க அந்த செலவினத்தை ஐயாட்ட பாஸ்டர்கிட்ட கொடுத்துருவாங்க. இப்படி எல்லா வகையிலையும் தன்னுடைய உழைப்பும் தன்னுடைய வருமானத்தையும் அந்த சர்ச்சு பாஸ்டருக்கும் சர்ச்சுக்கும் கொண்டு போய் அவங்க அர்ப்பணம் பண்ணுறாங்க. அதனால அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய குழந்தையினுடைய வாழ்க்கை முன்னேற்றம் நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது. இதில் ஒளிமறைவெல்லாம் கிடையாது சாமி. நான் எல்லாம் மறைச்செல்லாம் பேச மாட்டேன். இதுதான் உண்மை, சர்ச்சில் நடக்கக்கூடியது. அந்த நம்பிக்கையும் அந்த செயல்பாடும் தான் அவங்கள வளர்ச்சிக்கு கொண்டுட்டு போகுது. இங்கே நம்ம யாராவது அப்படி இருக்கிறோம் சொல்லுங்க பார்ப்போம், சொல்லுங்க சாமிகா. மாசத்துல 2 நாள் வர்றது கூட எவ்வளவு செழிச்சுக்கிறீங்க தெரியுமா, எவ்வளவு கஷ்டப்படுறீங்க தெரியுமா. அந்த வேலையை விட்டுட்டு வர முடியல சாமி, இந்த வேலையை விட்டுட்டு வர முடியல சாமி, பஸ்ஸு கிடைக்கல சாமி. காரணங்களை தேடி பிடிக்கிறோம். இங்க சர்ச்சுக்கு போற நபர்கள் ஒரு காரணம் கூட சொல்ல மாட்டாங்க தெரியுமா, ஒரு காரணம் கூட சொல்ல மாட்டாங்க. இன்னும் இருக்கு சாமி. இந்த சபைக்கு சம்பந்தப்பட்ட, இந்த சர்ச்சுக்கு சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் ஒருத்தர் மரணம் அடைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த குடும்பத்துக்கு உண்டான அந்த ஈமக்கிடங்கு சடங்கு செலவு அவங்க போட்டு அதை சரி பண்ணுவாங்க. வீட்டுக்காரங்களை செய்ய விட மாட்டாங்க சாமி. கிறிஸ்டின்காரங்களை நம்ம குறைஞ்சி மதிப்பிடக்கூடாது. அவங்க செயல்பாடு பல விஷயங்கள் நன்மை இருக்கு. நம்ம இங்க என்ன சொல்றோம், சொந்தக்காரங்க வீட்டில், நம்ம வீட்டுக்குள்ளே ஒன்று விட்டு அண்ணன் வீடோ தம்பி வீடோ தங்கச்சி வீடோ வீட்டில் ஆனால் கூட ஆமாம் அந்த வேற நமக்கு செலவு வந்துருச்சு இனி இப்படி முனைகிட்டு இருப்போம். மனிதனுடைய எண்ணமும் செயல்பாடும் எவ்வளவு நமக்குள்ள விசாலமாக நம்ம மனநிலை விரியுதோ அந்த விசாலத்துக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய குழந்தைங்களும் விரிவாங்க. நீ சுருக்க 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 எல்லாமே சுருங்கி அப்படி ஒட்டி நின்று. இதுக்கு யாரும் குறை சொல்ல முடியாது. நம்ம தான் எப்படி, நம்ம தான் இறைவன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை நம்ம என்னைக்கு போக்கடிக்கிறோமோ அன்னைக்கு எல்லா விஷயத்தையும் நாம போக்கடிச்சுட்டு நிற்போம். இன்னும் சொல்ல போனா பைபிள் பிரிச்சு எடுத்ததே நம்மளுடைய இதுல இருந்து தான். குர்ஆனை பிரிச்சதும் இதுல இருந்து தான் பிரிச்சு எடுத்துட்டு போனாங்க. அவங்க 2 பேரும் நல்லாவே பயணம் பண்றாங்க, எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. ஆனா தலைமை எப்படி இருக்கு, நாசமா போகுது. எங்கேயாவது முன்னேறுதா? சாதாரணமா ஒரு குழந்தையினுடைய பிறந்த நாள் கொண்டாடுறாங்கல்ல, ஒரு கிறிஸ்டின்ல இருக்கிற வீட்டில் ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, அந்த வீட்டில் போய் பாருங்க. அந்த சபையில் இருக்கிறவங்க எத்தனை பேர் அந்த வீட்டுக்கு அன்னைக்கு அந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணி வர்றவங்களுக்கு அந்த வீட்டுக்காரங்க எப்படியெல்லாம் பராமரித்து அனுப்புகிறாங்கிறதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கணும். அப்படி போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் கிறிஸ்டின் ஆயிடுவீங்க. நான் உண்மையே சொல்கிறேன். ஆனால் இது எதுக்குடா நம்ம கிறிஸ்டின்லேயே போயிடலாம். இங்கே கிடந்துக்கிட்டு இதை நீயும் ஏமாந்து என்ன மாதிரி இளிச்சவாயனவும் ஏமாற்றி இருக்கிறதுக்கு என்ன கேட்டால் நீங்கள் பேசாமல் அப்படியே போயிடலாம். ஏன்னா அங்கே போய் இந்த மாதிரி ஏமாற்ற மாட்டீங்கல்ல, அங்கே போனோடனே நல்ல புத்தி வந்துடுது, இங்கே மாத்திரம் புத்தியே வாரதில்லை. ஆனால் அதை விட அதிகமான நன்மையும் அதிகமான செயல்பாடும் அதிகமான வளர்ச்சியும் இங்கே தான் இருக்கு.
இங்கே தான் இருக்கு. அதே சீசஸுக்கு வரக்கூடியது எங்க இருந்து போகுதுன்னா அவர் இங்கிருந்து தான் அங்க பங்கீடு போகுது. எப்படி குரான தொழுகிறவங்களுக்கு இங்கிருந்து தான் பங்கீடு அங்க போகுது. ஆனா நேரம் வாங்குற இடத்துல நாம இருக்கிறோம், நமக்கு மாத்திரம் ஏன் வரமாட்டேங்க? எப்படி இங்க இருந்து ஒருத்தருக்கு கொடுத்து அங்க இருந்து தான் பகிர்ந்து கொடுக்குறாங்க. இப்போ இவங்களா இருந்தாலும் குரான தொழுகிற முஸ்லீமா இருந்தாலும் கிறிஸ்டினுக்கு போறவங்க கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எங்கிருந்து போகுதுன்னா இங்கிருந்து தான் போகுது. என்ன அது எப்படி சொல்றது? ஒரு தரகருன்னு கிடையாது, அதுக்கானவன் அங்க இருக்கிறான், அவங்ககிட்ட அதை தள்ளி விட்டுறாங்க, இந்த நீ உனக்கானதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு. நம்ம நேரடியா போய் வாங்குற இடத்துல இருக்கிறோம், ஆனா நமக்கு எந்த இதுவும் வரமாட்டேங்குது. இன்னும் சொல்ல போனா உப்புக்கள் கூட நம்மளால வாங்க முடியல. இப்போ நான் கேட்குறேன், இங்கே இருக்கிற வீட்டில் எத்தனை பேர் வீட்டில் ஒரு ஓலைப்பட்டானில் கல் உப்பு வச்சுருக்கீங்க? சொல்லுங்க பார்ப்போம். உப்புல கல் உப்புல எவ்வளோ மகிமை இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியுமா யாருக்காதும்? இல்லை உங்களை பெற்றவங்க வளர்த்தவங்க பாட்டி பேத்த இந்த சிரிக்குழிகள்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை சொல்லி கொடுக்காம நீங்கள் இப்படியே நாசமாக போங்கடான்னு அவங்களே சாபத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்களா? நம்ம வாழ்க்கை நடத்துகிற வீட்டில் குறைஞ்சபட்சம் 1/2 கிலோ கல் உப்பாது ஒரு ஓலை கொட்டானில் இருக்கணும், இல்லைன்னா ஒரு மண் கலையத்திலேயாவது இருக்கணும். எப்படி மண் கலையத்திலேயாவது இருக்கணும். எத்தனை பேர் வீட்டில் வச்சிருக்கீங்க கல் உப்பு? கல் உப்பு தான் நம்ம சாப்பிடணும். அப்படி நீ சாப்பிட தவிர்த்தா கூட அந்த கல் உப்பு நம்ம வீட்டில் இருக்கணும். வருஷத்துக்கு ஒருக்க அந்த கல் உப்பை மாற்றணும், அதை அப்படியே கண்டினியூவாக வைக்கக்கூடாது. இப்போ நீங்களாம் சொல்கிறீங்கல்ல, இந்த பாலா போன மடைச்சிருக்கி தேவடியாச்சிருக்கிய கூப்பிடுறீங்கல்ல, ஊர் மெஞ்சிருக்கிய. யார் ஊர் மெஞ்சிருக்கி? மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி மயிர்முக எங்கே இருக்கானா அந்த உப்புல தான் இருக்கா. எப்படி அந்த உப்புல தான் இருக்கா. அதனால தான் முன்னோர்கள் எல்லோருமே வாழ்க்கை நடத்துகிற வீட்டில் கல் உப்பு வீட்டில் இருக்கணும்னு சொல்லி வச்சான். கலையத்தில் வச்சு மண் கலையத்தில் வச்சுக்கோ அப்படின்னு. இன்னைக்கு நம்ம கல் உப்பு வச்சிருக்கிறோம். நம்ம சபையில் கூட கல் உப்பு இருந்ததை கூட இப்போ காலி பண்ணது மாதிரி இருக்குதா? அது உளம்படி, எத்தனையோ உளம்படி இருக்குது. இங்கே வேண்டியதில்லை. இங்கே என்ன நம்ம கோடீஸ்வரனை வாங்க போகிறோம்? நம்மளே பிச்சைக்காரன், பிச்சை எடுத்து கஞ்சி குடிச்சுக்குவோம். அதாவது கிடைக்கணும்ல, பிச்சை எடுத்து கஞ்சி குடிக்கிறதுக்கு அது வேணும்ல. அப்போ கல் உப்பு வேணும். இன்னையிலேருந்து சொல்கிறேன், கல் உப்பு எல்லார் வீட்லேயும் வச்சுக்கோங்க. கல் உப்பு நிறையா வேலை செய்யும் வீட்டில்.